திருச்சியில வணிகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. வணிக கட்டிடங்களுக்கு வாடகையுடன் சேர்த்து 18% ஜிஎஸ்டி வரி என்ற ஒன்றிய அரசின் அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அரசு மருத்துவமனைகள்ல மருந்துகள் மற்றும் பணியாளர்கள் கடுமையான பற்றாக்குறை. இதனை அம்பலப்படுத்திய சிஏஜி அறிக்கை. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில சுகாதாரத்துறையில் பிளாக் விரிவாக்க பயிற்றுனர், குடும்ப நல உதவியாளர், சுகாதார பெண் பார்வையாளர், குழந்தை நல அதிகாரி போன்ற பணியிடங்களில் 75%க்கும் மேலாக பற்றாக்குறை இருக்கிறது. 2ஆம் நிலை சிகிச்சை மையங்களில் மருத்துவ மற்றும் உதவி மருத்துவ பணியாளர்கள் தேவைக்கு ஈடாகவே இல்லை. முதன்மை சிகிச்சை மையங்களில் டாக்டர்கள் மற்றும் நர்சுகளின் காலி பணியிடங்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை மையங்களை ஒப்பிடுகையில் அதிகமாக இருக்குது. இதற்கு முக்கிய காரணமாக நகர பகுதிகளில் பணியாற்ற விரும்புவதே காரணமாக இருந்தது. சரி, மேலும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை கீழ் உள்ள சுகாதார மையங்களில் பெருமளவு காலி பணியிடங்கள் இருக்குது. இதனால மாறுபட்ட மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்துவது தடைபடுகிறது. மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் முழுமையாக வழங்கப்படாத அல்லது குறைவாக வழங்கப்படும் நிலை இருக்கு. குறைந்த காலக்கெடுவுடைய மருந்துகளை வாங்குவதில் குறைபாடு, தரம் மற்றும் விநியோக குறைபாடுகளுக்காக விநியோகத்தாரர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்காதது உள்ளிட்ட சிக்கல்களும் கண்டறியப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் அதாவது டிஎன்எம்எஸ்சி தரைக்குறைவான மருந்துகளை விநியோகித்தது தெரிகிறது. அதே போல டிஎன்எம்எஸ்சி மற்றும் மருத்துவமனைகளுக்கு இடையே தேவைகளை மதிப்பீடு செய்வதிலும் தேவையான உபகரணங்களை மட்டுமே வாங்குவதிலும் முரண்பாடு இருக்குது. சிஏஜி அறிக்கையின்படி நோயாளிகள் காத்திருக்கும் இடங்கள், பதிவு கவுண்டர்கள், குடிநீர், கழிப்பறைகள், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததும், துணி துவைத்தல், சமைத்தல், பிணவரை போன்ற குறைகளும் மாநில அரசு மருத்துவமனைகளில் சுகாதார தரத்தை பாதிக்குது. முதியோருக்கான தேசிய மையத்திற்கு கட்டப்பட்ட கட்டிடம் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தேவையான மனித வளம் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படாததால் தாமதம் ஏற்படுகிறது. மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மற்றும் தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் டாம்கால் ஆகியவற்றிடம் கையிருப்பில் இருக்கு. மாநிலத்தில் உள்ள அரசு சுகாதார நிலையங்களில் பிரசவித்த தாய்மார்கள் 46% பேருக்கு மட்டும் அரசு அல்லது ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் திட்டத்தின் கீழ் அவுட்சோர்சிங் வாகனம் மூலம் கர்ப்பிணிகளின் வீடுகளுக்கு போக்குவரத்து வசதி செய்யப்பட்டிருக்கு. ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி அரசு மருத்துவமனைகளில் பிரசவித்த 26% பேருக்கு வழங்கப்படல. நிதி கிடைத்த போதிலும் அனிமியா முக்த் பாரத் அதாவது இரத்த சோகை நோயின் பாதிப்பை ஆண்டுக்கு 3% குறைப்பதற்காக அனிமியா முக்த் பாரத் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு விடுவிக்கப்பட்ட நிதியில் 6%, பிரசவ அறை மற்றும் தரம் மேம்பாட்டுக்கான திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 14% மட்டுமே மாநில அரசு செலவிட்டிருக்கு. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விவசாய மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் சிபி மாவட்ட செயலாளர் சாத்தையா முன்னிலையில் மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதானி ஊழலை பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் விசாரிக்க வேண்டும், மணிப்பூர் கலவர சூழல் பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், விஷம் போல் ஏறும் விலைவாசி வேலையில்லா திட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் மிக்கேல்பட்டணம் சந்தனம்பிள்ளை மகன், மகள், பேரன், பேத்திகளால் கடந்த 8ஆம் தேதி அமலலோர்பவ அன்னையின் விண்ணேற்ப நாள் திருவிழா திருப்பள்ளி சீரும் சிறப்புடனும் பங்குத்தந்தை மற்றும் மறைமாவட்ட பொருளர் தந்தை ஆரோன், மறைமாவட்ட செயலர் டெல்லஸ், மறைமாவட்ட சொத்து பராமரிப்பு தந்தை பிரிட்டோ, மண்ணின் மைந்தர் கிளமண்ட் இவர்களால் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் அமைந்துள்ள அன்னை மரியாளின் கெபியில் அனைவரின் முன்னிலையிலும் ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்ட அமைச்சர் கபாடி கழகம் சார்பில் சப் ஜூனியர் சிறுவர் 55 கிலோ பொறுக்கு தேர்வு காரைக்குடி கோவிலூர் ஆண்டவர் உடற்கல்வியல் கல்லூரியில் வருகின்ற 15/12/2024 அன்று காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளது. சிவகங்கை கேந்திர வித்யாலயா பள்ளியில் வாசிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. வாசிப்பின் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் மத்தியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் சிறந்த நூல் விருதாளர் கலைநன்மணி எழுத்தாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்கள் புத்தகம் வாசிப்பது அவர்களது வாழ்க்கையை எப்படி உயர்த்தும் என்பதை விளக்கி பேசினார்கள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி அலுவலக கண்காணிப்பாளர் ரமேஷ் கண்ணன் புத்தகத்திற்கும் மனித வாழ்விற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை உவமைகளோடு விளக்கி பேசினார். கல்லல் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் சுற்றி வளைத்த சிஎஸ்சி ஐடி குழுவினர்.
மதுரை மார்க்கெட்டில் சிற்றுண்டி கடைகளுக்கு உணவு தயார் செய்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் இளையான்குடி பகுதியில் அரிசியை சேகரித்து வந்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் சிவகங்கை சிசிஐடி காவல் துணை ஆய்வாளர் தேபாகர் தலைமையில் காவலர்கள் நேற்று அதிகாலை நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது கல்லல் தெப்பக்குளம் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வாகனம் ஒன்று நின்றது. அதை சோதனை செய்ததில் 38 பிளாஸ்டிக் பைகளுடன் 30 கிலோ மொத்தம் 1140 கிலோ அரிசி இருந்தது தெரிய வந்திருக்கு. வாகனத்தை இயக்கி வந்த மதுரை கீழ்மதுரை அர்ஜுன் காலனி சவுந்தரராஜன் மகன் சின்னத்துறை 32 வயதும், மதுரை கமராபுரம் ராஜு மகன் ஆல்பர்ட் 23 வயது இவர்களையும் வாகனம் மற்றும் இருவரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மானாமதுரை ஊராட்சி ஒன்றியத்தில் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாத கிராமம் மனு அளித்த பெண்கள் ஒரு விடிவு வர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டி செங்கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் மனு அளித்தனர். 108 வைணவ தலங்களில் முதன்மையாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர் ஒருவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடத்தை காணிக்கையாக வழங்கியுள்ளார். பரதநாட்டிய கலைஞரான ஜாகிர் உசேன் இன்று 11/12/2024 ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு வருகை தந்தார். பின்னர் அவர் பல கோடி மதிப்புள்ள வைர கிரீடத்தை ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரியப்பன், தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர், ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரியப்பன், தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர், முரளிபட்டர் ஆகியோரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி மேல் உள்ள பக்தியால் இந்த வைர கிரீடத்தை காணிக்கையாக அளித்துள்ளேன். ஏறத்தாழ அரை அடி உயரம் கொண்ட இந்த கிரீடமானது 3160 கேரட் மாணிக்கக்கல், 600 வைரக்கற்கள் மற்றும் மரகத கல்லை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒற்றை மாணிக்கக்கல் கொண்டு வரப்பட்டு குடைந்து எடுக்கப்பட்டு 400 கிராம் தங்கத்தில் வைரம், மரகத கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. இதனை வடிவமைப்பதற்கு ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆனது. உலகில் முதல் முறையாக மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட வைர கிரீடம் இது என்பது இதன் தனி சிறப்பாகும் என்றார். பிறப்பால் தான் இஸ்லாமியராக இருந்தாலும் அரங்கநாதர் மேல் உள்ள பற்றால் இதனை செய்ததாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகா வளம்பக்குடி அருகே இயற்கை சூழலில் யோகா பியாசா யோகா அகாடமி அமைந்திருக்கு. யோகா குரு ஸ்ரீ செந்தில்குமார் மனித உடல் மற்றும் மனதின் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஹட யோகா பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதற்காக இதை நிறுவியுள்ளார். இங்கு ஹட யோகா பயிற்சிகள் மற்றும் யோக சிகிச்சை பயிற்சிகள், குறிப்பாக முதுகு தண்டுவடம் மற்றும் மூட்டுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு வருடமும் யோக மாவீரர் எனும் சிறப்பு போட்டியும் நடத்தப்படுகிறது. உடல் மற்றும் மனதை நேர்கோட்டில் வைத்து மனிதனின் எல்லையில்லா அபார சக்தியை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் யோக வீரர்கள் இதற்காக 1 வருட காலம் சிறப்பு பயிற்சி எடுத்து கலந்து கொள்வார்கள். 2024 யோக வீரர் போட்டியில் 13 போட்டிகள் உள்ளன. ஒவ்வொரு போட்டியும் வீரர்களின் உடல் வலிமை, மன வலிமை, தாக்குப்பிடிக்கும் திறன் மற்றும் மிகவும் கடினமான நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் ஆகியவற்றை பரிசோதிக்கும் விதமாக அமைந்துள்ளது. உதாரணமாக 3 மணி 40 நிமிடத்தில் 1008 முறை சூரிய நமஸ்காரம் செய்தல், 1 மணி 20 நிமிடத்தில் 1008 முறை ஹிந்து தண்டால் பைதக் செய்தல், 1 கிலோமீட்டர் பாதஹஸ்தாசனா நடை, கால் கட்டை விரல்களை பிடித்து கொண்டு நடத்தல், இது போன்ற 13 போட்டிகள். குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பவர்களே யோக வீரர்கள் 2024 தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கு இவ்வருடம் 13 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த போட்டியில் டிசம்பர் 14 மற்றும் 15 தேதிகளில் நடைபெற உள்ளது. திண்டுக்கல் மலைக்கேணி கம்பிளியம்பட்டி பஸ் நிறுத்தம் அருகே தனியார் பஸ் பைக் மோதி விபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. 2 பலியாக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடை வாடகை 18% ஜிஎஸ்டி விதிப்பை ரத்து செய்ய கோரி அரண்மனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடையாள அட்டை வழங்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாலையோர வியாபாரிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் அருகில் உள்ள கானாட்டாம்புலியூர் கிராமத்தில் சிவன் கோவில் தெருவில் வசிக்கும் உமா நடராஜன் இவருக்கு சொந்தமான பசுமாடு மழையின் காரணமாக உயிரிழந்தது. கால்நடை மருத்துவரால் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. சிவகங்கை நகராட்சி வார்டு எண் 17 மற்றும் வார்டு எண் 8 ஆகிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி, சிறுபாலம் அமைக்கும் பணி மற்றும் சுகாதார பணி ஆகியவற்றை சிவகங்கை நகர்மன்ற தலைவர் CM துரை ஆனந்த் இன்று ஆய்வினை மேற்கொண்டு பணியினை விரைந்து முடிக்குமாறு சுகாதார அலுவலரிடம் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். உடன் நகர்மன்ற உறுப்பினர் வீனஸ் ராமநாதன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மேலநட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் துறை
மாவட்ட பெண்கள் அதிகார மைய மேலாளர் ஈஸ்வரி, பெண்கள் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் சுகன்யா, குழந்தைகள் இலவச சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் ஜோதி மற்றும் சமூக பணியாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் கல்வியின் அவசியம், குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சமூக வலைதளங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அறிவுரை வழங்கினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றச்சாட்டில் அரசு கல்லூரி தமிழ் பேராசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் மருந்துவாழ் மலையில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி மகா தீபம் ஏற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் பிரியாவிடை அளித்து ஊழியர்கள் அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கணக்கன்பட்டி நூலகர் அனந்தகுமாருக்கு நன்னூலகர் விருது கிடைத்ததை முன்னிட்டு முன்னாள் தலைமை ஆசிரியர் புகழேந்தி, வட்டாட்சியர் மணி, இரணியன் வெங்கட்ராமன், மாரிமுத்து உட்பட பழனி மற்றும் வட்டார நூலகர்கள் இணைந்து பாராட்டு தெரிவித்தனர். கைசிகை ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு பட்டுப்புடவைகள், மாலை மற்றும் மங்கள பொருட்கள், மேளதாளங்கள் உறங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் நிறுவனர் ராஜகோபாலன் 22ஆம் நினைவு நாள் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தில் முதன்மை மாவட்ட நீதிபதி கிறிஸ்டோபர் தலைமையில் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் முல்லை சுரேஷ், செயலாளர் வெங்கட், துணைத் தலைவர்கள் சசிகுமார், பிரபு, இணைச் செயலாளர் விஜய் நாகராஜன், பொருளாளர் கிஷோர்குமார், குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் வெங்கட், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன், முருகேசன், ஜானகிராமன், அருண் சித்தார்த், கம்பன், அஸ்வின்குமார், எழிலரசி, ரங்கீலா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருச்சி அரசு சட்டக் கல்லூரியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெள்ளி விழாவாக வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் தலைமையில் வழக்கறிஞர் பிரபாகரன் முன்னிலையில் திருச்சி மன்னார்புரம் மதர்லாண்ட் மினி ஹாலில் கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் வெள்ளி விழா நினைவு பரிசு வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே நவமரத்துப்பட்டி பகுதியில் முன் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது திருப்பதியிலிருந்து பழனி சென்று சாமி தரிசனம் செய்து திரும்பி வந்து கொண்டிருந்த கார் மோதி விபத்து. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்துட்டு இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பஸ் நிலையத்தில் குடிபோதையில் போலீஸ் நிலைய பொருட்களை சூறையாடிய திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த பழனி அம்மாள் வயது 48 போலீசார் கைது செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தென்கடல் பகுதியில் சுமார் 19 அடி நீளமுள்ள 500 கிலோ எடை கொண்ட நீலத்திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கி உள்ளது. மீட்டெடுக்கும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனை ஆச்சரியத்துடன் பொதுமக்கள் பார்வையிட்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.